ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்வ மங்களம் உண்டாக கந்த சஷ்டி 7ஆம் நாள் வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். முருகன் எப்படி 6 நாட்களும் சிவபெருமானை வழிபாடு செய்து 6வது நாளன்று சூரசம்ஹாரனை வதம் செய்து 7வது நாள் தேவயானையை திருமணம் செய்து மகிழ்ச்சியான ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டாரோ, அதே போல நாமும் 6 நாட்கள் விரதம் இருந்து சூரசம்ஹார நாளன்று விரதத்தை பூர்த்தி செய்து இருப்போம். அதற்கு மறுநாள் இன்று திருக்கல்யாண வைபவம் நடக்கும்போது நாமும் அதில் கலந்து கொண்டு நம்முடைய வேண்டுதலை முன்வைக்கும் போது அந்த விரதத்தின் பலனாலும் முருகனை வழிபாடு செய்ததின் பலனாலும் நம்முடைய வேண்டுதல் நிறைவேறும். அப்படிப்பட்ட விரதத்தை நிறைவு செய்வதற்கு செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு விரதத்தை ஆரம்பிப்பது எப்படி முக்கியமான ஒன்றோ அதே போலத்தான் அந்த விரதத்தை நிறைவு செய்வதும் மிகவும் முக்கியமான ஒன்றாக சொல்லப்படுகிறது. எந்த அளவிற்கு சிறப்பாக விரதத்தை தொடங்குகிறோமோ அதே அளவிற்கு சிறப்பான முறையில் விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். அப்போதுதான் அந்த விரதத்தின் பலனை முழுமையாக நம்மால் பெற முடியும். எந்த வேண்டுதலுக்காக நாம் இந்த விரதத்தை மேற்கொண்டாலும் அந்த வேண்டுதல் சரியாக நிறைவேற வேண்டும் எனும் பட்சத்தில் இந்த வழிபாட்டை சிறப்பாக நாம் செய்ய வேண்டும். கந்த சஷ்டி 6 நாட்களுமே விரதம் இருந்து வழிபாடு செய்தவர்களாக இருந்தாலும் சரி, விரதம் இருக்காமல் வழிபாடு செய்தவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்களாக இருந்தாலும் சரி, கந்த சஷ்டியின் 7வது நாள் இந்த ஒரு வழிபாட்டை கண்டிப்பான முறையில் செய்ய வேண்டும். அப்படி செய்வதன் மூலம் நம் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான காரிய தடைகளும் நீங்கும். இப்படி இந்த காரிய தடைகள் நீங்குவதால் நாம் வேண்டிய வேண்டுதல் விரைவில் நிறைவேறுவதற்குரிய வாய்ப்புகளும் வந்து சேரும். கந்த சஷ்டி விரதத்தின் 7ஆம் நாள் எப்படி அனைத்து முருகன் ஆலயங்களிலுமே திருமணம் நடைபெறுவதற்காக கோலாகலமாக அலங்காரம் செய்திருப்பார்களோ, அதே போல நாமும் நம்முடைய வீட்டு நிலைவாசலை சுத்தம் செய்து மாயிலை தோரணம் கட்ட வேண்டும். வாசனை மிகுந்த மலர்களால் அலங்காரம் செய்ய வேண்டும். நம்முடைய வீட்டு நிலைவாசலுக்கு நிலை கதவிற்கும் சந்தன குங்குமம் வைக்க வேண்டும். பிறகு மாலை 6 மணிக்கு வீட்டு நிலைவாசலின் 2 புறங்களிலுமே கிழக்கு திசை பார்த்தவாறு தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும். அந்த தீபத்திற்கு அருகிலேயே டைமண்ட் கற்கண்டை சிறிதளவு 2 புறங்களிலுமே வைத்துவிட்டு முருகப்பெருமானின் தாரக மந்திரமான ஓம் சரவண பவ எனும் மந்திரத்தை கூறிக்கொண்டே நிலைவாசலுக்கும் நிலை கதவிற்கும் வாசனை மிகுந்த மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். பிறகு கற்பூர தீபதூப ஆராதனை காட்ட வேண்டும். அப்படி தூப ஆராதனை காட்டும் போது நிலைவாசலுக்கு மட்டும் காட்டாமல் வீடு முழுவதும் காட்ட வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் முருகப்பெருமானின் பரிபூரணமான அருளை நம்மால் பெற முடியும். நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் முற்றிலும் விலகுவதோடு மங்களங்கள் அனைத்தும் பெருகும். கந்த சஷ்டி விரதத்தை இருந்தவர்களும் சரி, வழிபாட்டை செய்தவர்களும் சரி, விரதம் இருக்காமல் வழிபாடு செய்யாமல் இருந்தவர்களும் சரி, கந்த சஷ்டி விரதத்தின் 7வது நாளான திருக்கல்யாண நாளன்று வீட்டில் இப்படி வழிபாடு செய்ய முருகப்பெருமானின் அருளால் மங்களங்கள் உண்டாகும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.